கேரளாவில் மீண்டும் வெளுத்து வாங்கும் கனமழை. 6 ஓடைகளில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் மக்கள் பீதி. கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. மலைப்பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை. பாதுகாப்பை தேடி மூட்டை முடிச்சுகளுடன் இடம்பெயரும் மக்கள். வயநாட்டில் 14வது நாளாக தொடரும் மீட்பு பணி. தோண்ட தோண்ட கிடைக்கும் உடல் பாகங்கள். சென்னையில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை. காலையிலும் மழை தொடர்வதால் நிலவும் குளிர்ச்சியான சூழல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி கரையோர பகுதிகளில் பொழியும் மழையின் எதிரொலி. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 23,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு மறுப்பு. சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் மார்க்கெட். பயனாளிகளுக்கு கடைகளை ஒதுக்கும் பணி இன்று தொடங்கும் என சென்னை மாநகராட்சி தகவல். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று முதல் 15ஆம் தேதி வரை இருசக்கர வாகன பேரணி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்ட விவகாரம். நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை இன்று தொடங்கிய மருத்துவர்கள். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு. உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர வாகன சோதனை. வங்கதேசத்தில் நீதித்துறையை மறுசீரமைக்க கோரி மாணவர்கள் தொடர் போராட்டம். வங்கதேச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி விலகியதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியாக சையது ரெஃபாத் அகமது பதவியேற்பு. வங்கதேச கலவரம் மற்றும் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னணியில் அமெரிக்கா உள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பரபரப்பு குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று நிறை புத்தரிசி பூஜை. நாட்டில் விவசாயம் செழித்து வறுமை நீங்குவதற்காக சிறப்பு வழிபாடு. அதானி குழுமம் மற்றும் செபி குறித்து ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலி. இந்திய பங்குச்சந்தை இன்று மிக மோசமான அளவில் சரிய வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தகவல்.
விறுவிறுப்பாக நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு. பதக்க பட்டியலில் மொத்தம் 90 நாடுகள் இடம் பிடித்தன. ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடம். 91 பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்திற்கு சென்ற சீனா. 1 வெள்ளி 5 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் இந்தியாவுக்கு 71வது இடம். ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இறுதியாக இடம்பெற்ற வான வேடிக்கைகள். ஆடல் பாடலுடன் அமர்க்கலமாக நிறைவடைந்த கோடைக்கால ஒலிம்பிக். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் ஒலிம்பிக் சுடர் அணைக்கப்பட்டது. நிறைவு விழாவில் பங்கேற்ற சர்வதேச பிரபலங்கள். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் இன்று பிற்பகல் 1 மணிக்கு வெளியாக உள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம்.